ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 20வது ஞாயிறில் இருக்கிற நம்மை, குறிப்பாக அன்னையினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி தேசத்தினுடைய சுதந்திர விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி இந்த ஞாயிறை நாம் கொண்டாட மீண்டுமாக ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த மனநிலையோடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியின் அடிப்படையிலும் சரி, அல்லது முதல் 2 வாசகங்கள் அடிப்படையிலும் சரி, புறவினத்து மக்களுக்கும் இஸ்ரேல் இனத்திற்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பையும் அதற்கிடையே இருக்கிற வேறுபாட்டை பற்றியும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். குறிப்பாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பார்க்கிற பொழுது கொஞ்சம் கேட்பதற்கு இது என்ன ஒரு விதமான எதிர்மறை சிந்தனையை கொடுப்பது போல இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணலாம். என்ன, இயேசு இந்த சீதோன் பகுதிகள் வழியாக வருகிற பொழுது ஒரு தாயானவள் தன் மகளுக்காக பரிந்து கேட்கிறார். எப்படி கேட்கிறா பாருங்க, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று அவள் கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட மறுமொழி சொல்லவில்லை. அப்படின்றதான் அந்த அம்மாவுடைய கூக்குரலுக்கு இயேசுடைய முதல் பதில் அமைதியாக இருக்கிறது, சைலன்ஸ். அப்புறம் அந்த அம்மா கத்திக்கிட்டே வர்றதை பார்த்துட்டு கூட இருக்கிற சீடர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், பாருங்க இந்த அம்மா அப்பையிலேருந்து கூட கத்திக்கிட்டே வருது, ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க அல்லது இல்லைன்னு சொல்லுங்க, சும்மா அதை கத்த விட்டுக்கிட்டே வரைய எங்களுக்கும் கேட்கறதுக்கு நியூசன்ஸா இருக்குது, அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அது பாவமாகவும் இருக்குது, ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்க, முடியும் சொல்லுங்க முடியாது சொல்லுங்க, இப்படி அமைதியா வந்தீங்கன்னா எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளா இருக்கிற இந்த இனத்து மக்களிடம் மட்டுமே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. அந்த அம்மா ஒரு உதவி கேட்குது அல்லது ஒரு ஃபேவர் கேட்குதுன்னே வச்சுக்கோங்களே, ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவை வச்சுக்கிட்டே அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு இனத்தை, அந்த கனானி, அந்த புறவினத்தாருக்கு எப்போதுமே எதிராக பார்க்கப்படக்கூடிய அல்லது எப்பொழுதும் இந்த புறவினத்து மக்களை கீழ்நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய, 2ஆம் தர குடிமக்களாக வைத்து பார்க்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை உயர்த்த வினமாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன இந்த ஆடுகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே ஒரு யூதனாக அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஆனா பாருங்க, அந்த பொண்ணோட, அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் தான் மீண்டுமாக அந்த இடத்தில் பொறிக்கப்படுகிறது. அந்த பெண் முன்னாடி ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க அந்த இஸ்ரேல் மக்களை உயர்த்தி பேசுங்க, நீங்கள் காணாமற் போன ஆடுகளாக இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, இப்ப எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, என் மக பேய் பிடிச்சு கிடக்குறா, எனக்கு என்ன செய்ய முடியும், ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இந்த பதில் தான் ரொம்பவும் மோசமான ஒரு பதில் போல நமக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசுடைய வார்த்தைக்கு பின்பு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில விவிலிய அறிஞர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாய்க்குட்டி அப்படின்றது வீட்டு நாய் அப்படின்னும், சில பேர் அது தெரு நாய் அப்படின்னும் விவிலியத்தில் இந்த விளக்கங்களை சற்று வித்தியாசப்படுத்தி கொடுக்கிறார்கள். ஆனால் நாய் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. உடனே அந்த பெண் ஒரு சமூகத்துல ஒரு மனிதனா இருக்கக்கூடிய ஒரு மனித பிறவியை அதனிலும் குறைவறிவு கொண்ட ஒரு நாயோடு இயேசு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிற போதும் கூட அந்த பெண் சற்றும் கோபம் கொள்ளாமல் அல்லது சற்றும் நம்பிக்கையில் தளர்ந்து விடாமல் துணிந்து நின்று சொல்லுகிறாள், ஐயா, தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறார். அப்பத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா, உன்னுடைய நம்பிக்கை மிகப்பெரியது, நீ விரும்பியவாறே உமக்கு நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல முடிகிறது. நம்பிக்கையினால் ஆண்டவருடைய மனதை வென்றெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிற, வாக்களிக்கப்பட்ட இனமாக இருக்கிற அந்த இஸ்ரேல் இனத்தின் நம்பிக்கையை காட்டிலும் ஒருபடி மிஞ்சி நிற்கிறது இந்த கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை. இன்றைக்கு இந்த நாளில் நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் இனம் ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது? அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், யாவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், இயேசு ஆண்டவர் தன் மகன் பிறப்பதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குலம் என்று சொன்னால் அது இஸ்ரேல் குலம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விவிலியத்தின் பின்னணியில பார்க்கிற பொழுது கடவுளுடைய அன்புக்கு மிகவும் உரித்தானவர்களாக, அவருடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக, அவரோடு உணர்வில் ஒன்றர கலந்த ஒரு இனம் என்று சொன்னால் அது இஸ்ரேல் இனம்தான்.
இணைச்சட்ட நூலில 7வது அதிகாரத்தின் 6வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனம் நீங்கள் யார்? இந்த இஸ்ரேல் மக்களை சொல்லுகிறது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனம் நீங்கள், மண்ணுலகில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை இடங்கள் இருந்தாலும் உங்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல இணைச்சட்டத்துல 7:6 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அதே போல தொடக்க நூல் 12வது அதிகாரத்துல 1 முதல் 3 வரை இருக்கிற அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இத்தனை நாட்களாக நீனும் உன் மனைவி சாராவும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறீர்கள். இன்னும் முதற்கொண்டு நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னுடைய இனம் பழுகி பெருகும், வானத்து விண்மீனை போலையும் கடற்கரை மணலை போலவும் உன் இனத்தை பெருகச் செய்வேன் என்று சொல்லி அந்த இனத்தை தனக்கு சொந்தமான இனமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்தில் சொல்லுவதிலிருந்து தெரிகிறது, இஸ்ரேல் இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம்தான். எசாயா புத்தகம் 41வது அதிகாரத்தில் இருக்கிற 8வது வசனம் அங்கே பார்க்கிறோம், நீயோ இஸ்ரேலே என் அடியவனே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பின் ஆபிரகாமின் வழிமரபே, என் அன்புக்குரிய ஆபிரகாமின் வழிமரபே என்று சொல்லி யாக்கோபு, யோசேப்பு, ஆபிரகாம் இவர்களை எல்லாம் இணைத்து சொல்லுகிற பொழுது இந்த குலமுதோர்களுடைய வழி வருகின்ற என் அன்பிற்குரிய இனமே என்று ஆண்டவர் சொல்வதிலிருந்து தெரிகிறது, இஸ்ரேல் இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம்தான். அதே தொடர்ந்து மீண்டுமாக ஒரு இறைவார்த்தையை பார்த்தோம் என்றால் திருப்பாடல் 135 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபை தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டார், இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக அவர் தேர்ந்தெடுத்தார். பார்த்துக்கோங்க, எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. உருவிலும் சாயலிலும் மனித இனத்தில் இருக்கிற எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்றாலும் கூட இந்த இஸ்ரேல் இனம் என்பது அவருடைய தனி சொத்தாக வைத்திருக்கிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியருடைய வாயினின்று நாம் கேட்கிறோம். இதிலிருந்தும் தெரிகிறது இஸ்ரேல் இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம்தான். ஆனால் அதை பாருங்க, அதனால தான் என்னவோ தெரியல, இன்றளவும் இந்த இஸ்ரேல் இனம் எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு கொடுமைகளை, ஒடுக்குமுறைகளை சந்தித்த போதும் கூட இன்றளவும் உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயரிய சக்தியாக இந்த இஸ்ரேலர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த யூத சமூகத்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிறோம்னா இன்றைக்கு கூகுளுடைய கணக்கெடுப்பின் படி பார்க்கிற பொழுது உலகத்துல மொத்தமாவே 7 ரொம்ப கூட இல்லை பாருங்க, எத்தனை சதவீத மக்கள் வாழுகிறார்கள் உலக அளவில்னா 16 மில்லியன் யூதர்கள் வாழுகிறார்கள். வெறும் 16 மில்லியன் தான். மிஞ்சி போனா 1,60,00,000 பேர் அந்த கணக்கு தான் வரும். அதுல கணக்கு நம்ம மில்லியன் இல்லாம கோடிகள்ல பார்த்தோம்னா 1,60,00,000. 16 மில்லியன் மக்கள் தொகை தான் யாரு இந்த யூதர்களாக இருக்கிறார்கள். அதுல எங்க அதிகமாக வாழுகிறார்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இஸ்ரேல்ல தான் அதிகமான யூதர்கள் வாழுகிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் கணக்கு நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய முதல் நாடு, அதை சொன்னா தெரிஞ்சிடும் ஏன் இந்த நாடு இவ்வளவு தூரம் வலிமையான நாடாக இருக்கிறது. இதை சொன்னவுடனே நீங்க சொல்லுவீங்க, இந்த நாடு பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அந்த நாட்டில் வாழக்கூடிய யூதர்கள் தான். உலகத்திலேயே யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடாக முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறது. 7.5 மில்லியன் மக்கள் அங்க வாழ்கிறார்கள். அப்ப இங்க பாருங்க, இந்த யூத இனம் சந்திக்காத அழிவுக்குரிய காரியங்கள், இந்த யூத இனத்தை அழிப்பதற்கு பல படையெடுப்புகள் முன் வந்தது, அழிப்பதற்கு எண்ணம் கொண்ட அரசுகளும் பேரரசுகளும் வந்தன. ஆனால் அவையெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 முக்கியமான படையெடுப்புகளும் 4 முக்கியமான சோதனை காலங்கள் இந்த இஸ்ரேலுக்கு எப்போது வந்துச்சுன்னா, ஒன்று 7வது நூற்றாண்டு இயேசு பிறப்பதற்கு முன்பாக 7வது நூற்றாண்டு கிமு 722 விவிலியத்தின் அடிப்படையில் அசீரிய படையெடுப்பினால் இந்த யூத சமூகமானது, தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் சமூகம் சிதறண்டு போனது, அசீரியன் எக்ஸைல். அதை தொடர்ந்து பாபிலோனியருடைய படையெடுப்பினால் இந்த எருசலேம் ஆலயம் முழுவதுமாக இடிப்பதற்கு முயற்சி செய்து அதை இடிக்கவும் செய்தார்கள். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 586 கிமுவில் அதுவும் நடைபெற்றது. பாபிலோனியன் டெஸ்ட்ரக்ஷன் என்று அதை சொல்கிறார்கள்.
அதை கடந்துதான் எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. எப்போது? அந்த ரோமையர்களால் இடிக்கப்படுகிறது. இயேசு பிறப்புக்கு பிறகு 70வது நூற்றாண்டில மீண்டுமாக 70வது ஆண்டில மீண்டுமாக அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழிவை இந்த இஸ்ரேல் சமூகம் சந்தித்தது, யூத சமூகம் சந்தித்தது. அதை கடந்து வரலாற்றில் மிக சமீபமாக நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், 2ஆம் உலகப் போரின் போதில அடால்ஃப் ஹிட்லர் பெரும் வேக்கை கொண்டு பெரும் படை கொண்டு அந்த இஸ்ரேல் மக்களை துடைத்து அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த 2ஆம் உலகப் போரை முன்னின்று நடத்தினான் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். இத்தனை படையெடுப்புகளை தாண்டியும் அந்த இனம் இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அதையும் கடந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு மதமும் இனமுமாய் அது இருக்கிறது. இன்னைக்குமே நான் யோசிச்சு பார்க்கிறேன், மற்ற எல்லா மதங்களுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா எவாஞ்சலைசேஷன் பண்ணுகிறார்கள், மறை பரப்பை செய்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில நாம் அதை வைத்திருக்கிறோம், மறைபரப்பு ஞாயிறு என்று வைத்திருக்கிறோம், மறைபரப்பு பணியாளர்கள் என்று இருக்கிறோம். என்னை போல வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்ம வைத்திருக்கிற ஒரு சிறப்பு பெயர் என்னன்னா மறைபரப்பு பணியாளர்கள், மிஷனரிஸ் அப்படின்னு நாம சொல்றோம். யூத சமூகத்துல இஸ்ரேல்கள் எப்போதுமே அவர்கள் மறைபரப்பு செய்வதே இல்லை. யூதர்கள் ஒருபோதும் யாரையும் மறைபரப்பு பணி செய்து கன்வெர்ட் பண்றதில்லை, மதம் மாற்றும் பணியை செய்வதில்லை. ஏன்? யூதன் என்றாலே அவன் யூதனுக்கும் யூதைக்கும் பிறந்திருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் யூதனாக ஒரு யூத பெண்ணாக இருக்கிறவர்களுக்கு பிறப்பவன் தான் யூதனாக இருக்க முடியும் என்கிற விதத்தில் அவர்கள் ஒருபோதும் மறைபரப்பு பணியை செய்ய போவதில்லை. மறைபரப்பு செய்யறோம் அப்படின்னா மாற்று இனத்துக்கும் மாற்று மதத்தினருக்கும் தானே செய்யணும். எப்போ உன் மதத்திலிருந்து அடுத்த மதத்திலிருந்து ஒருத்தர் உள்ள வர்றாங்களோ, யூதர்கள் அடிப்படையில் அவர்கள் ஜென்டைலாக மாறி விடுவார்கள், புறவினத்தார்களாக மாறி விடுவார்கள். சமாரியர் என்று விவிலியத்தில் அடிக்கடி கேட்கிறோமோ, யார் இந்த சமாரியர்கள்? ஏதோ ஒன்று, ஆணோ பெண்ணோ யூதனாக இருப்பார்கள், தாயோ தகப்பனோ அல்லது மற்ற இனத்தவர்களாக இருப்பார்கள். இனக்கலப்பில் வருபவர்கள் தான் சமாரியர்கள் என்கிற எண்ணம் இருக்கிற இவர்களுக்கு தான் புறவினத்தார் என்று பெயரும் வைக்கிறார்கள். அதனால தான் யூதர்கள் ஒருபோதும் மறைபரப்பு செய்வதில்லை. இருந்தாலும் அந்த மதம் இன்றைக்கு வரை இருக்கிறது. அதற்கு காரணம், நான் நம்புவது, அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அதே நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மதமாய் அது இருப்பதனால், அது கிறிஸ்துவோடு தொடர்புடைய ஒரு மதமாக இருப்பதனால் அதற்கும் ஒருபோதும் அழிவில்லை என்பதை நான் கண்டுணர்ந்து கொள்கிறேன். ஆக இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வித்தியாசம் என்னன்னா, ஒரு இனம் அவருடைய இயேசுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவாய் இருக்கிறது. எப்படி? ஒரு இனம் இரத்தத்தினால், த்ரூ பிளட் இயேசு, ஒரு இனமானது தன்னுடைய இனத்தின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு இனமாக இருக்கிறது. மற்றொரு இனம் நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு இனமாக இருக்கிறது. இப்ப கேள்வி வருகிறது, இதில் எதில் சிறந்தது? இரத்த உறவினால் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருப்பது சிறப்பானதா, அல்லது கொண்ட நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருப்பது சிறப்பானதா என்றால், நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருப்பதைத்தான் விவிலியம் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. ஒரு சில விவிலிய வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். எதற்காக அழைத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார் அப்படின்றதுக்காண்டி அழைத்தாரா? இல்லை. அல்லது ரொம்ப நேர்மையாளராக இருக்கிறார் அப்படின்றதுக்காண்டி அழைத்தாரா? இல்லை. அவள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அதனால தான் ஆபிரகாமுக்கு நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகிறோம். அதனால ஒரு இனத்தில் பிறந்து விட்டோம் என்பதற்காக அல்ல, செயல்பாட்டினால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவளாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில். அதுலதான் இந்த கனானிய பெண் தன்னுடைய நம்பிக்கையினால் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மகளாய் தன்னை நிரூபித்து அதிசயத்தை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்துல வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களைனா யாரு? அந்த புறவினத்து மக்களை. ஏசாயா சொல்லுகிறார் ஆண்டவருடைய வாக்காக, புறவினத்து மக்களை நான் என் திருமுலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய அப்படின்னு சொல்லி ஒரு இன்க்ளூசிவ் சர்ச் அப்படின்றத திருச்சபை முன்னிறுத்துகிறது. ஆண்டவரும் அந்த இடத்துல அதை முன்னிறுத்துகிறார். அதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை அந்த யூத இனத்திலிருந்து மாறுபட்டு சொல்ல முடியாது, அதனுடைய நீட்சியாக வந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மதம் எந்த நிலையில மாறுபட்டு நிற்குது அப்படின்னா, இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் சர்ச்.
கத்தோலிக்க திருச்சபையில் கடவுளுடைய இல்லம் என்பது இது அனைவருக்குமான ஒன்று. நீங்கள் இப்போ ஒரு இந்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கர்ப்பகிரகம்னு ஒன்று வைத்திருப்பார்கள், அதுக்குள்ளடா நம்ம போக முடியாது. ஏன் அந்த இந்து சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கே ஒரு சில இடங்களில் போகக்கூடாது என்பது அவர்களுடைய வழிபாட்டின் அடிப்படையிலே, தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வைத்திருக்கிறார்கள். அதை கேள்விக்குட்படுத்துவது நியாயமில்லை, அது அவருடைய நம்பிக்கை. இஸ்லாமியர்களும் கூட தங்களுக்கென்று ஒரு சில சிறப்பு இடங்களை அவர்களுடைய மசூதிகளில் வைத்திருப்பார்கள், அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் அப்படி இல்லைங்க. யாரு வேணாலும் அந்த ஆலயத்திற்குள் வரலாம், யாரு வேணாலும் அந்த இடத்துல ஜெபிக்கலாம். ஆலயத்தின் பீடம் என்பது குருக்களுக்காக, பலி செலுத்தக்கூடியவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடம். அந்த இடத்தில் குருவானவர் கடவுளின் பதிலாளாய் நிற்கிறார். அந்த குருவாகுவதற்கு கத்தோலிக்க திருச்சபையில் இன்னார்தான் ஆகணும் இன்னார்தான் ஆகணும் இல்லை. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை ஒரு இன்க்ளூசிவ் சர்ச், மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய ஒரு இறைவேண்டலின் வீடு என்பதை அந்த இடத்தில் சொல்வதிலிருந்து தெரிகிறது. இரத்தத்தினால் வருகிற ஏற்புடைமையை காட்டிலும் நம்பிக்கையினால் வருகிற ஏற்புடைமை மேலானது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ரோமேயர் திருமுகம் 4வது அதிகாரத்துல 3வது வசனம், ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ரோமேயர் திருமுகத்துல பவுலடியார் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதனால தான் கடவுள் அவருக்கு நீதியான ஒரு காரியத்தை செய்து அந்த இனத்தை பெருகச் செய்தார். ஆக இன்னைக்கு இந்த கேள்வியை நம்ம எல்லோருமே உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமா ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் எல்லாருமே ஒரு விதத்தில் ஏற்புடைமைக்கு, கடவுளுக்கு அருகாமையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கின் மூலமாக. இன்னைக்கு நான் என்ன தனிப்பட்ட விதத்தில் நினைச்சு பார்க்கிறேன், ஒரு குருவானவர் அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை, அந்த பேரிரக்கத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுனால ஓரளவு விவிலியத்தில் உள்ள காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு இறையிலை படித்திருக்கிறேன் என்பதனால நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறிவிட முடியாது. இவையெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு வழிமுறைகள் அல்லது சிறப்பு சாதனங்கள். எதற்காக? கடவுளுக்கு நான் ஏற்புடையவனாக இருப்பதற்கு. அதே போல கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், எந்த விதத்தில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருக்கிறேன்? என்னுடைய கிறிஸ்தவம் என்கிற பெயரினால் மட்டுமா, அல்லது என்னுடைய செயலினால், என்னுடைய நம்பிக்கையினால் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் எத்தனையோ கத்தோலிக்க தேவாலயங்கள் இருக்கிறது, திருத்தலங்கள் இருக்கிறது. அங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமா வருகிறார்கள்? இஸ்லாமியர்கள், இந்து சகோதர சகோதரிகள் எல்லோரும் வருகிறார்கள். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். இப்போலாம் வேளாங்கண்ணியில பயங்கரமா மக்கள் கூட்டம் திருவிழாவுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் இது. அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் 2015 திருத்தொண்டராக இருக்கிற பொழுது என்னோடு இப்ப படித்த என்னுடைய குருமடத்திலிருந்து 22 திருத்தொண்டர்களும், கப்புச்சின் திருத்தொண்டர்கள், நாங்கள் திருத்தொண்டர் பணிக்காக அங்கு சென்றிருந்தோம். அப்பொழுதுதான் நான் பார்த்தேன், அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குதே, அந்த கூட்டத்துல கத்தோலிக்கருக்கு இணையாக இஸ்லாமியர்களும் இந்து சகோதர சகோதரிகளும் அந்த திருவிழாவை கொண்டாட வருகிறார்கள். அன்னையிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அன்னை அவர்களுக்காகவும் பரிந்து பேசி தன் மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார். அன்னை பரிந்து பேசுகிற பொழுது, இவன் மாற்று சமூகத்தை சார்ந்தவன், இவன் மாற்று சமூகத்தை சார்ந்தவள் என்று ஆண்டவர் ஒருபோதும் அன்னை மரியாவோடு வாக்குவாதம் செய்யாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் இவன் வருகிறான், இவனுடைய நம்பிக்கை சிறந்ததாக இருக்கிறது, அதன் பொருட்டு பதில் தருகிறேன் என்று எத்தனையோ பிற இனத்து பிற மதத்து மக்கள் கடவுளுடைய வல்லமையை நம்முடைய தேவாலயங்களில் கண்டு கொண்டு செல்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாமே நினைத்து பார்ப்போம், அவர்களுக்கெல்லாம் நடக்கிறது எனக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்கிற பொழுது ஒரு எண்ணம் நமக்குள்ள என்னன்னா, கிறிஸ்தவனா இருக்கிற எனக்கு நடக்க மாட்டேன்னுது, ஆனால் ஒரு இந்து சகோதரனுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்கிறாரே அப்படின்னு நினைக்கிற பொழுது நம்ம இந்த ஒரு வசனத்தை நினைச்சு பார்க்கணும். நான் கிறிஸ்தவன் என்கிற பெயரினால் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறி இருக்கிறேன், ஆனால் என்னுடைய நம்பிக்கையினால் நான் ஏற்புடையவனாக மாறி இருக்கிறேனா அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, அந்த சகோதரி வருகிற பொழுது இத்தனை முறை கடவுள் அவருக்கு 3 விதமான பரீட்சை வைக்கிறார். பரீட்சை என்ன? அந்த முதல் பரீட்சை என்ன? அமைதி, என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிற பதிலானது அவருக்கு பிடிக்காத ஒருவரை பத்தி உயர்த்தி அவரிடமே சொல்லுகிறது. அப்பொழுதும் அந்த தாய் நம்பிக்கையோடு இருந்தாள். மூன்றாவது தான் அந்த பெண்மணியை மனிதனுடைய குறைவறிவு இருக்கிற நாயோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுதும் அவள் நம்பிக்கையில் தளரவில்லை. ஆண்டவர் அவருடைய நம்பிக்கைக்கு பதில் தரக்கூடிய விதத்தில் அதிசயத்தை அந்த இடத்தில் செய்தார். என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த 20வது பொதுக்காலத்தினுடைய ஞாயிறு திருப்பலியினுடைய வசனங்கள், இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகுவோம் என்பதே.
இரத்தத்தினாலோ திருமுழுக்கினாலோ அல்ல, நீரினாலும் இரத்தத்தினாலும் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவராக இருப்பதை காட்டிலும் நம்பிக்கையினால் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாக வாழ இருப்பதற்கு இறைவனுடைய அருளை இந்த பலியில் வேண்டுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.